எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க, மறக்கல, கைவிடல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இதுவேளை ஆண்டவரே என்ன மறந்துட்டார், ஆண்டவரே என்ன கைவிட்டார். ஆமா, இல்ல, மறக்கல, கைவிடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரிலும். ஆமென். உம் சமூகம் மேலானது, உயிரிலும். நீர் எனக்கு துணையாய், நீர் எனக்கு துணையாய் இருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். சொல்லுங்க, உம் நிழலில். கைகளை உயர்த்தி இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதம் யாவுமது கரம். இறுதி வரை உறுதியுடன் தாங்குதையாவுமது கரம். என் உதடு, என் உதடு. ஆமென். Glory. நாட்களெல்லாம் என்னுடன். Jesus, Jesus. ஆமென். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் என் தகப்பன் நீர்தானே, என் தகப்பன் நீர்தானையா. தேடுகிறேன் அதிகம் அதிகமா, என் தகப்பன் நீர்தானையா. அப்பா, ஜீவன் தரும் தேவனதி, ஜீவன் தரும் தேவனதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவனதி, உம்மில் நான் தாகம் கொண்டே. என் உதடு, என் உதடு. ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை துதிக்கும் ஆண்டவரே. ஆமென். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. நல்ல தகப்பனே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. மேலானது, உயிரிலும் மேலானது. என் தகப்பன்
தகப்பன். தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஆமென். என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டே. ரமா சதனலம கடரியாதனரமா உடனமாலரதனரா அத்தனலரியாத்தனரா. என்னுதடு என்னுதடு. ஆமென். glory. என்னுதடு Jesus. ஆமென். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் மேலானது. நல்லவரேன்னு சொல்லுங்க. நல்லவரே, வல்லவரே. கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலம், அதிசயமே அதிசயம். ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஹalleluya. Jesus. என் நண்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya. அப்படி வர்ஷிப் பண்ணிட்டே இருங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமென். என் நண்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை உடரபா சந்தர பல கதரா ரீபல வரமதுடர பலமா அண்டராலராதராலராடராலரா. ஆமென். என் நண்பர் இயேசுவுக்கே.
ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. என் அன்பர் இயேசுவுக்கு எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் மாலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படி எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியானவரே ஆளுகை செய்யும். பாட, துதிக்க, விடுதலையோடு ஆராதிக்க கிருபை தாரும். உடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவரே, வார்த்தையால் பலப்பட, உணர்வடைய, உருவாக்கப்பட கிருபை செய்யும். அடியாரை மறைத்து நீர் கிருபையாய் வெளிப்படும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை ஆசீர்வதி. உடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளும். உடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நின்று 62வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 62. சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்மாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி 6, 7 வசனங்களை சத்தமாய் வாசிக்கலாமா? அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. அவர்தான் நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பலத்த துருகம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டாடுவோம். அவர் ஏழைக்கு புகலிடம். ஆமென். ஏசாயா 4வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம டிராவல் பண்ணும்போது பைக்கில் அல்லது நடந்து போகும்போது திடீர்னு ஒரு மழை அடிக்கும் பாருங்க. உடனே என்ன பண்ணுவோம்? குடம் எங்க இருந்து வரும்? உடனே என்ன பண்ணுவோம்? ஒதுங்கிடுவோம். ஏன் ஒதுங்குறோம்? காய்ச்சல் வருமா? எல்லாம் ஏன் ஒதுங்குறோம்? அந்த ஒதுங்கும் போது எதுவரை ஒதுங்குவோம்? அப்ப ஒதுங்கும் போதே நமக்கு ஒண்ணு தெரியும். சிலர் பார்த்துருக்கீங்க, ஒதுங்க மாட்டாங்க. ஏன் ஒதுங்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த மழை இப்போ நிக்காது. ஆனா நம்ம ஒதுங்குறோம்னாலே அவன் மழை நனையக்கூடாதுன்னு மட்டும் இல்ல, அதுல நம்முடைய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மழை கொஞ்ச நேரத்துல நிற்கும், அதன் பிறகு மீண்டும் என் பயணம் தொடரும். அது போலதான் கர்த்தர் தீங்கு நாளில் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? கூடாரத்துல மறைத்து வைக்கிறார். ஒதுங்கினதும் நினைச்சிட்டாங்க அவனை ஒதுக்கியாச்சுன்னு. ஒதுக்கல்ல, கொஞ்ச டைம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் பயணம் தொடரும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஒரு மழையும் தோராதிரும் நீட்டில்ல, ஒரு காற்றும் அடங்காதிரும் நீட்டில்ல, ஒரு ராவும் புலராதிரும் நீட்டில்ல, ஒரு நோவும் குறையாதிரும் நீட்டில்ல, திரமாலையில் ஈச்செரு தோணியில், திரமாலையில் ஈச்செரு தோணியில் அமரத்தென்னருகே அவனுள்ளதா, ஒரு மழையும் தோராது, ஒரு காற்றும் அடங்கா. ஒருவேளை இதே போல ஒதுக்கப்பட்டு யாராவது இருக்கிறீங்களா? இந்த மாலை வேளையில சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மழையெல்லாம் நிற்கும். நம்ம மீண்டும் பயணம் தொடரும். நம்பிக்கையோடு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு மழையும் தோராதிரும் நீட்டில்ல, ஒரு காற்றும் அடங்காதிரும் நீட்டில்ல, ஒரு ராவும் ஒரு நோவும் குறையாதிரும் நீட்டில்ல, திரமாலையில் ஈச்செரு தோணியில், திரமாலையில் ஈச்செரு தோணியில் அமரத்தென் அருகே அவனுள்ளதால், ஒரு மழையும் தோராதிரும் நீட்டில்ல, ஒரு காற்றும் அடங்காதிரும் நீட்டில்ல, ஒரு ராவும் புலராதிரும் நீட்டில்ல, ஆமென். மഞ്ഞും மழையும் கொள்ளுന്ന വെയിലും എല്ലാം നാഥന്റെ സമ്മാനമാം. മഞ്ഞും എല്ലാം നാഥന്റെ സമ്മാനമാം.
ജീവിതത്തേനും നന്നായി വരാനായി എൻ പേർക്ക് താതൻ ഒരുക്കുന്നതാ. എൻ ജീവിതത്തേനും നന്നായി വരാനായി എൻ പേർക്ക് താതൻ ഒരുക്കുന്നതാ. ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റും മടങ്ങാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു നോവും തിരമാലയിൽ തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ കൈകളെ ഉയർത്തി അമരത്തേനരികെ അവനുള്ളതാ. ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റും അടങ്ങാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു നോവും. ആമേൻ. കല്ലും മുള്ളും കൊള്ളുന്ന വഴിയിൽ എന്നോട് കൂടെ നടക്കുന്നവൻ. കല്ലും എന്നോട് കൂടെ നടക്കുന്നവൻ. എൻ പാദമിടറി ഞാൻ വീണുപോയ എന്നെ തോളിൽ വഹിക്കുന്നവൻ. എൻ പാദമിടറി ഞാൻ വീണുപോയാൽ എന്നെ തോളിൽ വഹിക്കുന്നവൻ. ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റും അടങ്ങാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും. ആമേൻ. ഹൃദയത്തിലെ കൈവച്ച് சொல்லுவோமா? ആമേൻ. തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ അമരത്തേനരികെ അവനുള്ളതാ. ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റും ഒരു രാവും തിരമാലയിൽ തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ അമരത്തേനരികെ അവനുള്ളതാ. ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, രമലമദനരേ ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു നോവും. കല്ലും മുള്ളും കൊള്ളുന്ന വഴിയിൽ എന്നോട് കൂടെ നടക്കുന്നവൻ. பாடுவோ. கர்த்தர் கூட இருக்கிறார். எந்த கடினமான சூழ்நிலையிலும் என்னோடு கூடவே இருக்கிறார். ആമേൻ. എൻ പാദം ഇടറി ഞാൻ വീണുപോയ എന്നെ തോളിൽ വഹിക്കുന്നവൻ. ഹല്ലേലൂയ. ആമേൻ, 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 ആമേൻ. இந்த பாட்டோட மீனிங் புரியுதா? மீனிங் புரிஞ்சவங்க அப்படி கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மழையும் தோராதிருந்திட்டில்ல. என்னதான் ஓங்கி அடிச்சாலும் அது நிக்குது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஆமென். திறமாலையில் ഈ ചെറുതോണിയിൽ ആ കൊന്തളിக்கிற சமுத்திரத்துல அந்த அலைகள் கொந்தளிக்கிறது நடுவுல இந்த சின்ன படகுல பக்கத்துல அவரும் இருக்கிறார். அமரத்தின் அருகே இந்த கடல்ல என் பக்கத்துல. ஆமென்.
அவன் உள்ளதால் அவரும் இருக்கிறார். மഞ്ഞും മഴയും കൊള്ളുന്ന വെയിലും எல்லாம் நாதன்றே சம்மானம். சம்மானம்னா கிஃப்ட். வாழ்க்கையில் அடிக்கிற புயல், மழை, காற்று, வெயில் இதெல்லாம் அவருடைய கிஃப்டா. ஹல்லேலூயா. ஆமென். என் ஜீவிதத்தினும் நன்னாய் வரானாய், எனக்கு நன்மை வர. உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு உங்களை சிறுமைப்படுத்தி உங்களை சோதித்து என்று. உங்களுடைய பின்னாட்களில் என் ஜீவிதத்தினும் நன்னாய் வரானா, என் பேருக்கு தாதன் ஒருக்குன்னதா. இதெல்லாம் ஆண்டவர் திட்டமிட்டு செட் பண்ணி வைத்தது. மாறாவின் தண்ணீரை இஸ்ரவேலர்கள் டேஸ்ட் பார்க்கணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அந்த மாறாவையும் டேஸ்ட் பண்ணாங்க, அது மதுரமானதையும் டேஸ்ட் பண்ணாங்க. வாழ்க்கையின் கண்ணீரின் பாதையை கடந்தவர்கள் களிப்பின் பாதையிலும் பயணிக்கும்படிக்கு கர்த்தருடைய திட்டம் அப்படிதான் இருக்கும். களிப்பு புலம்பலாக அல்ல, புலம்பல் ஆனந்த களிப்பாக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் கூட இந்த பாடலை அறிக்கை பண்ணுவோமா? இதெல்லாம் முடியும், இதெல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஒரு மழையும் தோராதிருந்திட்டிല്ല, ஒரு காற்றும் அடங்காதிருந்திട്ടില്ല, ஒரு ராவும் புலராதிருந்திട്ടില്ല. തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ, തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ അമരത്തെന്നരികെ അവനുള്ളതാൽ ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല. ആമേൻ. ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല. മഞ്ഞും മഴയും പൊള്ളുന്ന വെയിലും എല്ലാം നാഥന്റെ സമ്മാനമാം. പാടുക. എല്ലാം നാഥന്റെ സമ്മാനമാം. എൻ ജീവിതത്തിനു നന്നായി വരാനായി എൻ പേർക്ക് താതൻ ഒരുക്കുന്നതാം. എൻ ജീവിതത്തിനു என் பேருக்கு தாதன். சேர்ந்து பாடுவோமா? ஒரு மழையும் தோராதிருந்திட்டிല്ല, ஒரு காற்றும் அடங்காதிருந்திட்டிല്ല, ஒரு ராவும் புலராதிருந்திட்டிല്ല, ஒரு நோவும் குறையாதிருந்திட்டிല്ല. തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ, തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ അമരത്തെന്നരികെ അവനുള്ളതാൽ ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല. ആമേൻ. ഒരു രാവും ഒരു നോവും അനുമതിത്തതെല്ലാം Glory. சொல்லுவோம். அனுமதித்ததெல்லாம் ரபஷதரரரரரர. ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஜீசஸ்
இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க. ஓ, எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க. ஆமென். எனக்காக யாவும் உங்க கைகள் குறுகல, உங்க கைகள் குறுகவில்லை. ஓடரமா சந்தர பல வரதரியா தரலரா உடாக்கரபல ஹண்டராலராதராலராதராலரா உடரமா ரமல பரமா சந்தரே உம்மா. ஆமென். இயேசுவால் கூடாத. கைகளை உயர்த்தி, ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஓ, எங்கள் ரட்சகரே ரட்சகரே ரலபகரபதனடரவா ரிமமமலகடரபலகதரா. ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், உண்மை உள்ள தேவன், இதுவரை சுமந்து கொண்டு வந்தவர், கைவிடாதவர், அடைக்கலமாயிருந்து ஆதரிக்கிறவர். ஆமென். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறார். ஆமென். அவர் நிழலாய். ஆமென். வேறு தாக்கங்கள் நம்மை பிடிக்காதபடி, பற்றாதபடி நம் பாதுகாக்கப்படவே ஒதுக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் ஒதுக்கிட்டீங்களே ஆண்டவரே, இல்ல, பாதுகாக்கப்பட இந்த பிரச்சனை எல்லாம் மாறும். ஒரு சத்தம் உண்டாகும், இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என் சூழ்நிலை மாறும், என் நிலைமை மாறும், என் பயணம் தொடரும். எல்லாரும் இதை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். என் சூழ்நிலை மாறும், என் நிலைமை மாறும், என் பயணம் தொடரும், என் பயணம் தொடரும். நீங்க என்னை ஒதுக்கி வைத்தது என்றென்றைக்கும் ஒதுக்குவதற்காக அல்ல, தப்புவிக்கிறதற்காக, பாதுகாப்பதற்காக. இந்த பிரச்சனை எல்லாம் மாறும், இந்த போராட்டங்கள் எல்லாம் மாறும், இந்த நெருக்கம் எல்லாம் மாறும். என் பயணம் தொடரும், என் பயணம் தொடரும். எலியாவே, நீ பண்ண வேண்டிய பயணம் வெகு தூரம். எலியாவே, நீ பண்ண வேண்டிய பயணம். நன்றி ஆண்டவரே, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலோ மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே ஜீசஸ், தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். கைகளை உயர்த்தி, அவர் என்னை ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டார். எந்த நிலையிலோ
இயேசு என்னை ஒருபோதும், இயேசு என்னை ஒருபோதும் glory எந்த நிலையில் கர்த்தர் எத்தனை நல்லவர். சீயோனோ, ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஆமென். ஏசாயா 49வது அதிகாரத்துல 14வது வசனத்துல என்னை கைவிட்டார், என்னை மறந்தார். ஆமென். இந்த ரெண்டும் சொல்றது ஆண்டவருக்கு ரொம்ப வலிக்கும். ஆமென். என்னை கைவிட்டார், என்னை மறந்தார். ஆமென். ஆண்டவர் கையை விடுறதே கையை பிடிக்கிறான். இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன். சிலதை விட்டு பிடிப்போம் தெரியுமா? சில பிள்ளைங்களை ரொம்ப நேரம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் அப்படி விட்டுட்டு திருப்பி தூக்குறாங்க. இந்த ரெண்டு காரியம் சொல்றது ஆண்டவரால தாங்க முடியல. சீயோனோ, ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஆமே. ஒரு தாயால பிள்ளையை மறக்க முடியுமா? அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன்னை எப்படி கைவிட முடியும்? உன்னை கைவிடணும்னா என் கையை எடுக்கணும். ஆமே. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு ஸ்திரீயானவள் பிள்ளையை மறப்பாளா? சான்ஸே இல்லை. அப்படியே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். உலகத்துல பெரிய அன்பு என்று பார்க்கப்படுகிற எந்த அன்பிலும் மேலான அன்பு இயேசுவின் அன்பு. அடுத்து நீ என்ன சொன்ன? கைவிட்டேன்னா, இங்க பாரு, உன்னை கைவிடணும்னா என் கையை எடுக்கணும். ஆமே. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். சில நேரத்தில் கைவிடணும்னு தான் தோணுது, ஆனால் அது இமைப்பொழுது. எவ்வளவு நல்ல தேவன். ஒருபோதும் கைவிட ஒரு நாள். இந்த மாலை வேளையில ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க என்ன மறக்கல, நீங்க என்ன கைவிடல. ரெண்டு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன மறக்கல, நீங்க என்ன கைவிடல. நீங்க என்ன மறக்கல, நீங்க என்ன கைவிடல. நீங்க என்ன மறக்கல, நீங்க என்ன கைவிடல. இது போதும்பா. உங்க நினைவிலும் உங்க கரத்துல நான் இருப்பேன் என்றால் என்னால வாழ முடியும், என்னால ஜெயிக்க முடியும், என்னால மேற்கொள்ள முடியும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், வெந்து போகவில்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆமே, மூழ்கி போகல. ஏன்னா நீங்க மறக்கல, நீங்க கைவிடல. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க, மறக்கல, கைவிடல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இதுவேளை ஆண்டவரே என்ன மறந்துட்டார், ஆண்டவரே என்ன கைவிட்டார். ஆமா, இல்ல, மறக்கல, கைவிடல.